guys, I'm Dhanlakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் அப்படிங்கிறது நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு சூப்பரா பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா விதமான லேர்னர்ஸ்க்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படிங்கிறது போர்ட் பாருங்க. பேச்சுவார்த்தை நடத்துவது, பேரம் பேசுவது, இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு சின்ன கனெக்டிவிட்டியும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படிங்கிறது பொதுவாக நிறைய விஷயங்கள்ல நம்ம பேச்சுவார்த்தைங்கிறது நடத்துவோம். ஆனால் பேரம் பேசுவது அப்படிங்கிறது எஸ்பெஷலி ஒரு அமௌண்ட்டுன்னு வரும்போது, காசுன்னு வரும்போது தான் நம்ம பேரம் பேசுவோம் இல்லையா. அது காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ரெண்ட் பே பண்ண போகிறோம் அப்படின்னா கூட இருக்கட்டும், இல்லை சேலரி விஷயம். இப்போ நீங்கள் ஒரு ஜாப்ல செலக்ட் ஆகிட்டீங்க, சேலரி பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கட்டும். ஸோ எல்லா இடத்துலையும் பேரம் பேசுறது, அதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எனக்கு இதை கம்மி பண்ணி கொடுங்க, இல்லைனா எனக்கு அதிகமாக வேணும், சேலரி எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், இந்த காய்கறி விலையை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, ரெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பேச்சுவார்த்தை, அதாவது பேரம் பேசி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இருந்தாலும் சரி, இல்லைன்னா சாதாரணமாக பேச்சுவார்த்தை நடத்துறதாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன இங்கிலீஷில் சொல்லணும், அதை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸில் பேசணும் அப்படிங்கிறத வந்தால் இன்னைக்கு கிளாஸில் நல்லா டீட்டெயிலாக கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நெகோஷியேட். இந்த மாதிரி சாதாரணமாக பேரம் பேசி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நெகோஷியேட்டுன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி நார்மலாக நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் யார் கூடனாலும் சரி அப்படின்னாலுமே நெகோஷியேட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தையை பயன்படுத்தி நம்ம சூப்பராக இங்கிலீஷில் பேசிடலாம். சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்த்துடலாம். இப்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நெகோஷியேட் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கணும், அதுக்கப்புறம் நெகோஷியேட்டட் அப்படின்னு இந்த இடத்துல எழுதியிருப்போம். ஏன்னா இந்த எல்லா சென்டென்சஸுமே நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும், அதனால் பாஸ்ட் டென்ஸில் நம்ம எழுதியிருப்போம். அதனால தான் நெகோஷியேட் அப்படிங்கிற வேர்டோட பாஸ்ட் டென்ஸ் நெகோஷியேட்டட் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட்னா என்னது, ஒரு சென்டென்ஸில் என்ன இல்லைனா யாரை அப்படின்ற கேள்விக்கு பதில் வர மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தையை தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வீட்டு வாடகை பற்றி ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி பார்த்தேன். நான் என்னதை பற்றி பேசி பார்த்தேன் ஹவுஸ் ஓனர்கிட்ட? வீட்டு வாடகை பற்றி இல்லையா. ஸோ இந்த இடத்துல வீட்டு வாடகை அப்படிங்கிறது என்னது, அது ஒரு ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இது பாருங்க, அவன் ரிப்பேர் பண்ண காசை மெக்கானிக் கிட்ட கம்மி பண்ண பேசி பார்த்தான்னு சொல்கிறோம். ஸோ அவன் என்னத்தை கம்மி பண்ணுறதுக்கு பேசி பார்த்தான்? ரிப்பேர் பண்ண காசை. அப்போ இந்த வார்த்தை அப்படிங்கிறது என்னது, ஆப்ஜெக்டாக வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் எல்லா சென்டென்சஸ்லையும் இருக்கும். அதுக்கப்புறம் வித் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். பர்சன், நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிற பர்சன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம், ஈஸியாக இருக்கும். நான் வீட்டு வாடகை பற்றி ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி பார்த்தேன். இப்போது நம்ம நார்மலாக சொல்லும்போது பேச்சுவார்த்தை நடத்தினேன் அப்படி சொல்ல மாட்டோம்ல. நார்மலாக பேசும்போது பேசி பார்த்தேன், பேசினேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். அதனால தான் பேசி பார்த்தேன் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், நம்ம யாரை பற்றி பேசியிருக்கிறோம்? நான் என்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்கிறோம். அதனால் நான் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஐ ஃபார்முலாவில் என்ன இருக்குது, நெகோஷியேட்டட்னு இருக்குது. அப்படியே போடுங்க, நெகோஷியேட்டட். எதுக்கு நெகோஷியேட்டட் அப்படிங்கிற வார்த்தை இங்கே எழுதுகிறோம்? பேசி பார்க்கறது. அதுக்கு பேர் பேரம் பேசுகிறதா இருக்கலாம், இல்லைன்னா பேச்சுவார்த்தை நடத்துகிறதா இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அதுக்கு தான் ஐ நெகோஷியேட்டட். இங்கே என்ன இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. என்னதை நெகோஷியேட்டட்? த ரெண்ட், வீட்டு வாடகைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஐ நெகோஷியேட்டட் த ரெண்ட். ஃபார்முலாவில் என்ன இருக்குது, வித்துங்கிறது இருக்குது. யார்கிட்ட? ஹவுஸ் ஓனர் கிட்ட. அப்போ வித் த ஹவுஸ் ஓனர். அவ்வளோதான். இப்போ ரீட் பண்ணி பாருங்க. ஐ நெகோஷியேட்டட் த ரெண்ட் வித் த ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது, அவன் ரிப்பேர் பண்ண காசை மெக்கானிக் கிட்ட கம்மி பண்ண பேசி பார்த்தான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் நம்ம சூஸ் பண்ணணும், ஹீ. அப்புறம் பேசி பார்த்தான்னு சொல்லும் போதே ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
ஒரு அமௌண்ட் பற்றி நம்ம பேசும்போது ஒன்று அது கம்மி பண்ணுறதுக்கா இருக்கும், இல்லைன்னா அதிகம் பண்ணுறதா இருக்கும் இல்லையா. எனக்கு இந்த அமௌண்ட் வந்து கம்மி பண்ணி கொடுங்க, இல்லைன்னா அதிகம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது மட்டும்தான் நம்ம நெகோஷியேட் அப்படிங்கிறத பண்ணுவோம். இந்த இடத்துல ரிப்பேர் பண்ண காசை பற்றி நம்ம மேபி கம்மி பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி கேட்டிருப்போம். ஓகேவா. கம்மி பண்ண பேசி பார்த்தா இது எல்லாத்துக்குமே நீங்கள் நெகோஷியேட்டட்னு போட்டாலே போதும். ஓகேவா. ஹீ நெகோஷியேட்டட், he negotiated, அப்புறம் ஆப்ஜெக்ட் வரும் இல்லையா, ரிப்பேர் பண்ண காசை, he negotiated the repair cost. யார் கூட, மெக்கானிக் கிட்ட. அப்போ with the mechanic. இப்போ ரீட் பண்ணி பாருங்க. He negotiated the repair cost with the mechanic அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ், நான் மீட்டிங் டைம் பற்றி டீம்மேட்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னோட டீம்மேட்ஸ் கிட்ட அப்படின்னு போட்டுக்கலாம் இங்கே. ஓகேவா. என்னோட டீம்மேட்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன் அப்படி சொல்கிறோம். ஸோ இதை நான் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸில் பாருங்கள் என்னை பற்றி தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் ஐ பேச்சுவார்த்தை நடத்தினேன் சொல்லும்போது negotiated the meeting time. யார் கூட, teammates கூட. அப்போ with my teammates. இப்போ ரீட் பண்ணுங்க. I negotiated the meeting time with my teammates அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இந்த சென்டென்சஸ்லாம் இந்த ஃபார்முலாவில் நம்ம நெகோஷியேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இங்கிலீஷில் பேச போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். சப்ஜெக்ட் இருக்கணும், நெகோஷியேட்டட் அப்படிங்கிறது அப்படியே இருக்கணும். வித் போட்டு நம்ம யார்கிட்ட நெகோஷியேட் பண்ணுறோமோ அந்த பர்சனை மென்ஷன் பண்ணிவிட்டு அபவுட் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா. அது எப்படின்னு சென்டென்ஸ் பார்த்தா ஈஸியாக புரியும். நான் என் ஃப்ரெண்டு கூட பில் ஷேர் பண்ணுறதை பற்றி பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல பேசினேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறோம் இல்லையா. எல்லா இடத்துலையும் பேச்சுவார்த்தை நடத்தினேன் அப்படின்னு நம்ம பேசும்போது சொல்ல மாட்டோம் இல்லை. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம நெகோஷியேட் பண்ணுறதுங்கிறது, இந்த அமௌண்ட் வந்து எனக்கு இந்த காசை வந்து கம்மி பண்ணி கொடு, அதிகம் பண்ணி கொடு, அதையும் தாண்டி எனக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதை நீ பாதி ஷேர் பண்ணிக்கோ, நான் வந்து பாதி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேசுகிறது எல்லாமே அதில் அடங்கும். ஓகேவா. சரி, இப்போ பாருங்க. நான் ஐ அடுத்து என்ன இருக்கு ஃபார்முலால, நெகோஷியேட்டட். ஐ நெகோஷியேட்டட் பேசினேன் அப்படி சொல்லியிருக்கிறோம். அதனால ஐ நெகோஷியேட்டட் ஃபார்முலால என்ன இருக்கு பாருங்க, வித் யார் கூட, என் ஃப்ரெண்டு கூட தான் நான் நெகோஷியேட் பண்ணேன். ஐ நெகோஷியேட்டட் வித் மை ஃப்ரெண்டுன்னு போடணும். வித் மை ஃப்ரெண்ட் அபவுட் எதை பற்றி, பில்லை வந்து ஷேர் பண்ணிக்கிறத பற்றி. அப்போது மை ஃப்ரெண்ட் அபவுட் ஷேரிங் த பில். ஓகேவா. இப்போ இதை ரீட் பண்ணுங்க. ஐ நெகோஷியேட்டட் வித் மை ஃப்ரெண்ட் அபவுட் ஷேரிங் த பில் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவங்க டெலிவரி சார்ஜை குறைக்க சொல்லி கடை ஓனர்கிட்ட பேசி பார்த்தாங்க. குறைக்க சொல்லி அதிகம் பண்ண சொல்லி பேசி பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் குறைக்கிறது அப்படின்னா கம்மி பண்ணுறதுக்குன்னு தனியாக வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னலாம் கிடையாது. குறைக்க பேசுனாங்க, அதிகம் பண்ண பேசுனாங்க இப்படின்னு சொல்லும்போதும் நெகோஷியேட்டட் அப்படின்னு போட்டாலே போதுமானது. ஓகேவா. சரி பாருங்க. அவங்க அப்படி சொல்லும்போது தே பேசி பார்த்தாங்க. நெகோஷியேட்டட் அடுத்த எனக்கு ஃபார்முலால வித் யார் கூட பேசினாங்க, கடை ஓனர் கிட்ட. அப்போ வித் ஷாப் ஓனர் அபவுட் டெலிவரி சார்ஜை கம்மி பண்ணி சொல்லி இல்லையா. அப்போது ஷாப் ஓனர் அபவுட் டெலிவரி சார்ஜ். தட்ஸ் இட். இப்போ ரீட் பண்ணுங்க. தே நெகோஷியேட்டட் வித் ஷாப் ஓனர் அபவுட் டெலிவரிங் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, ஒர்க்கர்ஸ் எல்லாம் மேனேஜர் கிட்ட வேலை நேரத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. வேலை நேரத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது, இந்த ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சப்ஜெக்டாக வருது. இப்போது த
workers பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போது workers negotiated with மேனேஜர் கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அப்போது with the manager அப்படின்னு போடுவோம். the manager about எதை பற்றி, வேலை நேரத்தை பற்றி. அப்போ about the working hours. இப்போ ரீட் பண்ணுங்க. The workers negotiated with the manager about the working hours அப்படின்னு சொல்கிறோம். Let's move on to the next sentence. இப்போ பாருங்கள், இந்த சென்டென்ஸ் எதுக்குமே நம்ம முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி இங்கே ஒரு ஃபார்முலா இருந்தது, அங்கே ஒரு ஃபார்முலா இருந்தது, அதை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ எந்த ஃபார்முலாவுமே தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸும் உங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியணும், அதுக்காக நான் இப்போ எழுதியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். செலவுகளை குறைக்க கம்பெனி சப்ளையர்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. செலவெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு சப்ளையர்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னு கம்பெனி சைட்லேருந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் கம்பெனி அப்படிங்கிறது அந்த இடத்துல என்னவா வரும், சப்ஜெக்டாக வரும். த கம்பெனி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. த கம்பெனி negotiated அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு செகண்டாக வந்துடும். ஓகேவா. த கம்பெனி negotiated with யார் கூட, சப்ளையர்ஸ் கூட. அப்போ with the suppliers to செலவுகளை குறைக்கிறதுக்கு, to reduce the cost. இப்போ ரீட் பண்ணுங்க. The company negotiated with the suppliers to reduce the cost அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அடுத்தது, அரசு தீவிரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மறுத்தது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் கண்டுபிடிங்க. எக்ஸாக்ட்லி, சூப்பர், அரசு அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம அரசை பற்றி தான் அது என்ன பண்ணுச்சுன்னு சொல்கிறோம். அதனால் த கவர்மெண்ட் இந்த இடத்துல நடத்த மறுத்தது, பேச்சுவார்த்தை நடத்த மறுத்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல மறுத்தது அப்படிங்கிறத வேர்பா வரும். ஓகேவா. தேர் கவர்மெண்ட் ரெஃப்யூஸ்ட் அப்படிங்கிறது செகண்டாக வரும், வேர்பா வரும். சரியா. த கவர்மெண்ட் ரெஃப்யூஸ்ட் டு negotiate with the தீவிரவாதிங்க கூட, with the terrorist. ஓகேவா. இப்போ ரீட் பண்ணுங்க. The government refused to negotiate with the terrorist அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, அவர் தம் மேனேஜர் கிட்ட ஒரு நல்ல சம்பளம் கேட்டு பேசி பார்த்தா. ஒரு நல்ல சம்பளத்துக்காக பேசி பார்த்தா, நெகோஷியேட் பண்ணுனா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை அவ அப்படி சொல்கிறோம். அப்போது ஷீ பேசி பார்த்தா. நெகோஷியேட்டட் என்னது, ஒரு நல்ல சம்பளம் இல்லையா. அ பெட்டர் சேலரி. யார் கூட கேட்குறாங்க, தம் மேனேஜர் கிட்ட. அப்போது with her manager. ரீட் பண்ணுங்க. she negotiated a better salary with her manager அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ரெண்டு சென்டென்சஸையும் பார்த்துருங்க. அவள் லோன் டேர்ம்ஸ் பற்றி பேங்க்கோட பேச்சுவார்த்தை நடத்தினா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, அவங்க வெளியேறும் நேரத்தை பற்றி ஹோட்டல் ஸ்டாஃப் கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு சென்டென்சஸும் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க்ஸ். ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸையும் ஃபார்முலா யூஸ் பண்ணாமலா அப்படின்னு நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி கரெக்டாக இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இன்றைக்கான கிளாஸை சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கான கிளாஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.